அன்பர்களே, இன்று வியாச பூஜை. திருவேதிகுடி ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். தேவாரம் பெற்ற காவிரி தென்கரை தலங்களுள் 14வது தலம் மற்றும் திருவையாறு சப்தஸ்தானங்களில் 4வது தலம் இந்த தலம். தஞ்சையிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கண்டியூருக்கு கிழக்கே வீரசிங்கம்பேட்டை வழியாக 4 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் உள்ளது. பிரம்மன் குடி புகுந்து இங்கு ஈசனை நாள்தோறும் வழிபட்ட ஊர் என்பதனால் திருவேதிகுடி என பெற்றது. அப்பர் பெருமான் செம்போனை நன்மலர் மேல்வன் சேர் திருவேதிக்குடியே என்று பாடுகிறார். இறைவன் தம்முடைய 4 முகங்களாலும் 4 வேதங்களை அருளி செய்த தலம் என்பதால் திருவேதிகுடி என பெற்றது என்பர். இதற்கு சான்றாக வேதங்களை கேட்க செவிசாய்த்தபடி கோவிலில் வேத விநாயகர் சன்னதி உள்ளது. வேதம் போதும் வேதியர்கள் வாழ்வூர் என்பதால் திருவேதிகுடி என பெற்றது என்ற இதனை சொற்பிரிவிலாத முறைபாடி நடமாடுவார் பயில் என்ற சம்பந்தர் வரிகளால் அறியலாம். வேதி என்பதற்கு திருமணச் சடங்கு நடத்தும் மேடை என பொருள் உண்டு. திருஞான சம்பந்தர் பாடிய இந்த தலப்பதிகம் திருமண தடை அகற்றும் பதிகம் என்பர். இந்த பதிகத்தில் 7ஆம் பாடலில் உன்னி இருபோதும் அடிபேணும் அடியார் தம்மிடம் ஒல்கருளி என்னும் பாடலை பாடி வழிபட்டால் திருமணம் கூடி வரும் என்பது நம்பிக்கையாதலால் திருவேதிகுடியாயிற்று. இங்கு கோவில் கொண்டுள்ள இறைவன் வேதபுரீஸ்வரர். இவருக்கு வாழைமடுநாதர், ஆரா அமுதுநாதர் என்னும் திருநாமமும் உண்டு. இறைவி மங்கையர்க்கரசி. தலவிருட்சம் பில்வம். கோவில் எதிரில் உள்ள குளம் வேத தீர்த்தம். ஊரின் நடுவே கிழக்கு நோக்கி 3 நிலை ராஜகோபுரம். உள்ளே நுழைந்ததும் இடதுபுறம் உள்ள மகா மண்டபத்தில் வேத விநாயகர் உள்ளார். மிக நேர்த்தியான பல்லவர் கால திருமேனி கொண்டவர். அர்த்த மண்டபத்தில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் அம்மன் முகமும் வலப்புறமும் சிவன் முகம் இடப்புறமும் கொண்டுள்ளது தனிச்சிறப்பு. கருவறையில் திகழும் லிங்க திருமேனியில் பானமானது சால கிராமத்தை ஒத்த நீள் வட்ட வடிவம் கொண்டதாக அமைந்துள்ளது. குபேரன், வேதங்கள், பிரம்மன், சூரியன், இந்திரன், திருமால், வேதவியாசர் முதலியோர் வழிபட்ட மூர்த்தம் இது. வியாச ஆசிரமம் அமைத்து தங்கிய தலம் இந்த தலம். வேதத்தின் பொருளாக இங்கு சிவபெருமான் விளங்குகிறார். வேதத்தின் சொல்லாகவும் அதன் இனிமையாகவும் அம்பாள் மங்கையர்க்கரசி திருக்காட்சி தருகிறார். பிரகாரத்தில் 108 சிவலிங்கங்கள் வரிசையாக உள்ளன. எனவே இத்தலத்தை ஒரு முறை வலம் வந்து வழிபட்டால் 108 சிவாலயங்களை தரிசனம் சென்ற புண்ணியம் கிடைக்கும். ஆண்டுதோறும் பங்குனி மாதம் 13, 15ஆம் நாட்களில் சூரியனின் கதிர்கள் வேதபுரீஸ்வரரை அர்ச்சிப்பது சிறப்பு. திருமணவாடியில் நடைபெற்ற நந்தியம்பெருமான் திருமணத்திற்கு இங்கிருந்துதான் வேதியர்கள் சென்றனர். மாங்கல்ய தோஷம், செவ்வாய் தோஷம், சயன தோஷம், சுக்கிரதோஷம், நாகதோஷம், குருதோஷம் ஆகியவற்றால் திருமணத் தடை ஏற்படும். அவர்கள் இங்கு வந்து வேதபுரீஸ்வரரையும் மங்கையர்க்கரசியை வழிபட்டு பின் வீட்டிற்கு சென்று உன்னி இருபோதும் என்னும் திருஞான சம்பந்தர் பாடலை 48 நாட்கள் பக்தியோடு பாராயணம் செய்து வந்தால் திருமணம் கூடி வரும். ஏற்கனவே திருமணம் செய்திருந்த தம்பதியரிடையே மனக்கருத்து வேறுபாடு தீர இங்கு வந்து வழிபட்டால் ஒற்றுமை ஏற்படும். 1600 ஆண்டுகள் பழமையான திருக்கோவில். பல்வேறு கால கல்வெட்டுக்கள் வரலாற்று சான்றுகளாக இங்கு உள்ளன. திருமண தடை நீக்கி கல்வி வளம், செல்வ வளம் ஆகியவற்றை அருளும் திருவேதிகுடி ஸ்ரீ மங்கையர்க்கரசி சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரரை வழிபட்டு பேரொருள் பெறுவோமாக. வேத வியாசரை வழிபட்டு குருவருள் பெறுவோமாக. உன்னி இருபோதும் அடிபேணும் அடியார் தம்மிடர் ஒல்கருளி துண்ணி ஒரு நால்வருடன் ஆழ்நிழல் இருந்த துணைவன் தன்னிடமாம் கண்ணியரோடு ஆடவர்கள் மாமணம் விரும்பி அரு மங்களமிக மின் இயலும் நுண்ணிடை நல் மங்கையர் இயற்றுபதி வேதிகுடியே. ஓம் நம சிவாய்.